இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து ஒரு நிகழ்வை நடத்த முடியாத அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை தான் இவங்க கட்டி மேய்க்கிறாங்கன்றது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் நீதிமன்றத்துக்கு கூட தெரியும். இன்னொரு கட்சி புதுசாக ஒரு கட்சி வருதுன்னு சொன்ன உடனே என்ன சார் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுப்பாரா? எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது நசுக்க தான் பார்ப்பாங்க, செய்வாங்க. இவர் முதலமைச்சர், அவர் கேள்வி பாருங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் புசியாக கேட்டால் சரி நீங்கள் எதுவும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கம்மா, ரைட் நான் எடுத்துறேன் சார், வண்டி எடுத்துறேன், அவ்வளோதானே, வண்டி எடுத்து முடிஞ்சிச்சு. ஒரு வண்டினா பரவாயில்ல சார், உன் கூட ஒரு அத்தனை எடுப்புல ஒரு 10 வண்டி நிறுத்தலாம், முன்னாடி ஒரு 5 வண்டி. அதுக்கப்புறம் நீ வந்து அங்கே போயிட்டு நீ சீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற. அப்போ தான் கோயிலுக்கு போகிறாராமா இவர். எங்க மனு கொடுத்துட்டு வந்து கோயிலுக்கு போகிறேன். எதுக்காக ஒரு போலீஸ்கார்ட்ட எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணணும்? ஏங்க டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டிங்கன்னா எடுக்க தாங்க சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு புஷியான வர சொல்லி பிளாக் பண்ணிடலாமா? அவ்வளோ பேர் அப்பட்டாக்கிறேன்னா புஷியானது நான் கேட்குறேன். அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன்டா அனுமதி மறுக்கிறாங்க? நீங்கள் லட்சணமாக நடத்துறீங்க, ஒரு நிகழ்வாவது ஒழுங்காக நடத்துறீங்களா? தருதலைகளை போட்டு நடத்துறீங்க. எல்லாம் 1000 சேரை உடச்சா 500 சேரை உடச்சான்ட்டு. எம்ஜிஆர் பண்ணதை பண்ணவே இல்லை. ரசிகரை தொண்டராக மாற்றினார். இது வரைக்கும் என்ன மாற்றினீங்க? விஜயோட வந்து கட்சி செயல்பாடு இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச மாநாட்டில் கலந்துக்கிறது பேசுறது போனது எல்லாமே மொத்தமாக இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 3 மணி நேரம் தான். நான் பெரிய அப்புறம் வேற மாதிரி சொல்லிவிடும். நான் என்ன நீ அவ்வளோ வந்து சுத்தமானவன்? நீ நகர தொண்டர் கட்டி பிடிச்சா என்ன எடுப்பது? திரிஷாலி வந்து லிப் லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரிஷாவோட அந்த எச்சி போகாதா வாயில்? நீ அவ்வளோ சுத்தமானவனா நீ? நான் கேட்குறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா இன்றைய தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக இன்றைக்கி வலம் வருது, பேச்சு அடிப்படுது. அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி 2 துருவங்களுக்கு இடையே தான் மோதல்ன்றாங்க. இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. தாவேகா அவரோட நிலைப்பாடு என்ன? அவங்க களத்தில் இறங்கி போராடுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இன்னும் இந்த வேகம் எடுக்கலை சார். இப்போ வேகம் எடுக்கலாம். இப்போ அடுத்த கட்ட நகர்வுனா இவங்களுக்கு என்ன நகர்வாக இருக்குன்னா இந்த பிரச்சார பயணம். பிரச்சார பயணம் சொல்ல முடியாது. இது மக்கள் ஏன்னா இன்னும் தேர்தல் அறிவிக்கையே இல்லை. தேர்தல் அறிவிச்சாதான் அது பிரச்சார பயணம். மக்களை சந்திக்கிற பயணம். இப்போ எடப்பாடி எப்படி சந்திக்கிறாரோ வந்து அந்த மாதிரி மக்களை சந்திக்கணுன்ற அந்த கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. நீண்ட காலமாக சொல்லிட்டே வராங்க. அடுத்த மாதம் இந்த மாதம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 14ஆம் தேதி சொன்னாங்க. அதுக்கான வந்து கடிதங்கள்லாம் கொடுக்குற அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அனுமதி வழங்கலாம் அடுத்தது கோர்ட்டுக்கு போகலாமான்ற மாதிரி அந்த இது இருக்குது. அனுமதி வழங்கலாம், ஏன் அனுமதி வழங்கலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. அனுமதி வழங்கலைன்னு சொன்னால் அனுமதி வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முழு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க பண்ண நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா அது வந்து சேப்பாக்கத்தை ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், மாநாட்டு நடத்தில் வந்து அந்த மாநாடாக இருக்கட்டும், அங்கே நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து ஒரு நிகழ்வை நடத்த முடியாத அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை தான் இவங்க கட்டி மேய்க்கிறாங்கன்றது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் நீதிமன்றத்துக்கு கூட தெரியும். இவங்ககிட்ட வந்து கண்ட்ரோல் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, யாரையும் இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அரசு சொத்து நாசமாக்குறாங்க. மாநகராட்சிக்கு எப்போ வந்து நீங்கள் வந்து இழப்பீடு வந்து நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்களோ அப்போ இவங்ககிட்ட வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் இருக்குன்னு தான் பொருள். அப்போ வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது அது பரிசீலனை பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பரிசீலனை நான் இப்படி அனுமதி மறுக்கிறது வந்து பரிசீலனை பண்ணுறாங்க. இந்த அனுமதி கொடுத்தா உங்களால் எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஒரு அமைதியான முறையில் நல்ல முறையில் நீங்கள் நடத்துவீங்க. இப்போ மற்ற கட்சிகளுக்கு அந்த கேள்வி வரல. ஏன்னா மற்ற கட்சிகள் யாரும் அப்படி பண்ணலை. அப்போது அனுமதி மறுக்கிறதுக்கான காரணங்களை வந்து அடுக்க முடியும் காவல்துறை. நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனாலும் கூட நீதிமன்றமே அதை வந்து கவனத்தை எடுத்துக்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எதை பொறுப்பேற்றுவீங்க? அங்கே வரக்கூடிய வந்து நீங்கள் இப்போது ஒரு மாநாடு நடக்கிறது ஒரு தனிப்பட்ட இடம். ஒரு மாநாடு நடக்கிறது தனிப்பட்ட இடம். அங்கே யார் வராங்கன்னு கேட்டால் உங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வருவாங்க, இல்லை உங்கள் கட்சி தொண்டர்கள் கூட நீங்கள் வரலாம். நீங்கள் சொல்லுவீங்க கட்சி தொண்டர்கள் வராங்க, ரைட். பொதுமக்கள் கூட வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதை இப்படி எடுத்துக்கலாமா? விஜயை ஒடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எதை பார்க்கலாமா? இதே நம்ம சொல்ல முடியாது சார். இல்லை ஒடுக்கிறது என்ன இருக்குது? இப்போ ஆளுங்கட்சின்றது இல்லை, விஜய் வந்தாலே ஒரு மாசான. சரி, இப்போ விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுறார் சார். விஜய் வந்து தலைமையில் வந்து விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாரு. ஒரு கற்பனையாக வச்சுப்போம். இன்னொரு கட்சி புதுசாக ஒரு கட்சி வருதுன்னு சொன்ன உடனே என்ன சார் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுப்பாரா? எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது நசுக்க தான் பார்ப்பாங்க, செய்வாங்க. கடந்த காலத்தில் வந்து அதிமுக வந்து மதிமுக வழக்கு போடலையா? அவங்க தலைவரை தூக்கி வந்து பொட்டாசட்டில் தூக்கி உள்ளே வச்சாங்க, மதிமுக தலைவரை. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். பொட்டா வழக்கில் தூக்கி உள்ளே வச்சாங்க. அவங்க மேலே ஒரு சின்ன வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க. விஜய் மேலே ஒரு சிறிய வழக்கு. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அடிப்படையில் அறிவு இருக்கான்னு கேட்குறேன். முதல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க முதன்மை சக்தி, பிரைமரி ஃபோர்ஸ் சொல்கிறீங்கல்ல.
திமுகவோட பிரைமரி ஃபோர்ஸ் நீங்கள் தான் முதன்மை சக்தி. முதன்மை சக்தி. எந்த காலத்தில் கலைஞர் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு பொதுச்செயலாளர் அன்பழகன் கொண்டு போயிட்டு மனு கொடுத்துருக்கிறாரு? ஒரு புரோட்டோகால் அமைங்கடா. முதல்ல ஒரு கட்சிக்கு வந்து எல்லாத்துக்கும் அவங்க எதுக்கு அனுப்புறீங்க? புஷியானந்த் எதுக்கு அனுப்புறீங்க? அங்கே நீங்கள் எடுத்து வெறும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க காட்சியை மட்டும் நீங்கள் பாருங்கள் சார். போலீஸ்கார் வந்து என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி வாகனத்தை இந்த மாதிரி நிறுத்துறீங்க, அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது, நீங்கள் ஏதோ போனீங்கன்னா ஒரு காரில் போயிட்டு இந்த மனு கொடுத்துட்டு வருது, கொடுக்குறதும் தெரியக்கூடாது சார், வர்றதும் தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும் நியாயமாக. அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து மற்ற கட்சியில் போயிட்டு கொடுப்பாங்க, மனு கொடுப்பாங்க. நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றதுனால நீங்கள் தான் முதன்மை சக்தி கேட்டால் உங்கள் பொதுச் செயலாளராக போய் மனு கொடுப்பாரா? ஏன் விஜய் அனுப்பிச்சிருங்க. என்ன சார் அவன் அறிவு இல்லாத அந்த ஜானகிசாமி நான் கேட்குறேன், அடுத்த முறை வந்து அனுமதி கேட்டு மனு கொடுக்கும்போது விஜய் அனுப்பிச்சிருக்கேன். சரி, இந்த பக்கம் தான் திமுக பக்கம் சேகர் பாபு தான் எல்லாத்தையும் போறாரு. அதுக்கெல்லாம் பார்த்தா சேகர் பாபு வந்து நாட் செகண்ட் பர்சன். கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் மாவட்ட பொறுப்பு தான் இத்தனைக்கும். சரி, தேசிய சாரி மாநில பொறுப்பு கிடையாது, மாவட்ட பொறுப்பு. நான் இப்போவும் சொல்கிறேன், திருச்சி மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடத்துறீங்க, திருச்சி மாவட்ட செயலாளர் வந்து அந்த மனுவை கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த கட்சியில். இல்லை வழக்கறிஞர் அணின்னு நீங்களாம் சொன்னீங்களே, கடந்த காலத்தில் ஒரு மாவட்டத்தில் 2 வழக்கறிஞர் போட்டிருக்கோம், எந்த வழக்காக இருந்தால் பொதுமக்கள் உதவி பண்ணாங்க. உங்களுக்கே தலைமைக்கு எப்படியோ ஒரு வழக்கறிஞர் இருப்பார். இல்லை அது கூட விட்டுருங்க சார். அந்த ஐஏஎஸ் ஒருத்தர் அருள்ராஜ்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுங்க இந்த பொறுப்பை. படித்தவர், ஐஆர்எஸ் பிடிச்சிருக்காரு, அவரெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அப்போ அடையாளம் தெரியாது, அங்கே ஆட்கள் குறைவாக இருப்பாங்க. இப்போ என்ன அது கேட்டால் புஷியானந்துக்கு ஏற்கனவே தன்னை 2வது நபராக காட்டிக்கணுன்றது அந்த இது. எதுக்காத்தாலும் மஞ்சா பையில் ஒரு லெட்டர் எடுத்து தெரியும். விஜய்க்கு அடுத்தது அந்த கட்சியில் வந்து புஷியானந்த் தானே சார்? புஷியானந்த் கூட ஏன் போகணும்னு கேட்க அடுத்தாள் விஜய். நான் கேட்குறேன் புஷியானந்த் எதுக்கு போனோம்? புஷியானந்த் பொதுச் செயலாளர் சார், புஷியானந்த் எதுக்கு போனோம்? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யார் வராங்க மாவட்ட செயலாளர் புஷியானந்த், புஷியானந்த் நெஞ்ச நக்கத்துக்கு இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. சரி, அப்படியே கூட்டத்தை கூட்டுறீங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்து வண்டியை எடுங்க, அது எடுங்க சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சார்? நம்மளே ஒரு டிராஃபிக்கில் வண்டி விட்டு போயிடும் சமயத்தில், ஏதோ ஒரு டிராஃபிக்கில் இல்லை நம்ம உடம்பு கூட டிராஃபிக் இல்லைன்னு சொல்லி விட்டு போயிடுறோம். அங்கே வந்து டிராஃபிக் ஆகுது வந்து போலீஸ் சொல்கிறாங்க, யார் இப்போ இந்த வண்டி எடுக்க சொல்லி கேட்டால் உடனே சொல்கிறோம், ஆர்குமெண்ட் பண்ணல, இதை எடுத்துறேன் சார், வண்டி எடுத்துரும், அவ்வளோதான். அங்கே வந்து காவல்துறை அதிகாரி வந்து எவ்வளோ நிதானமாக பொறுமையாக கேட்குறாருன்னு பாருங்கள். அதுக்கு அவங்க பதிலை பாருங்கள். அங்கே இருக்கிற வந்து எல்லாம் இவன் என்னமோ இப்படின்றான் யார் புஷியானந்த், இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி. அங்கே வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னு பாருங்கள். ஒரு பெண் உட்பட ஒரு இன்னும் சில பேர் வரும். எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் வந்தால் பிளாக் பண்ண மாட்டேன், முதலமைச்சர் வந்தால் பிளாக் பண்ண மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? இவர் முதலமைச்சர். அவர் கேள்வி பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு புஷியானந்த் கிட்ட. சரி நீங்கள் எதுவும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கம்மா, ரைட் நான் எடுத்துறேன் சார், வண்டி எடுத்துருங்க, அவ்வளோதானே, வண்டி முடிஞ்சிச்சு. ஒரு வண்டினா பரவாயில்ல சார், உன் கூட ஒரு அத்தனை எடுப்பில் ஒரு 10 வண்டி நிறுத்தலாம், முன்னாடி ஒரு 5 வண்டி. அதுக்கப்புறம் நீ வந்து அங்கே போயிட்டு நீ சீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற. அப்போ தான் கோயிலுக்கு போகிறாராமா இவர். எங்கே மனு கொடுத்துட்டு வந்து கோயிலுக்கு போகிற, உன் ப்ரோக்ராமில் கோயில் இருக்கா? அப்போ என்ன ஆகுன்னா, அங்கே தேவையில்லாமல் நீங்கள் வந்து நீங்களே ஒரு சர்ச்சையை உருவாக்குறீங்க, அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்க. ஒரு பெரிய கூட்டத்தை யாருன்னு கேட்டால் புஷியானந்த் எல்லாம் அவனை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் வந்துடுறான். அதான் சொல்லுவாங்களே, வந்து வயலுக்கு இழைத்த நீர் கொஞ்சம் வந்து வாய்க்காலுக்கும் பாயன்ற மாதிரி. அங்கே வந்தவங்களாம் என்ன செய்யறேன்னா, யாருங்க வந்துருக்கேன்னா புஷியானந்த் எதுக்குன்னு கேட்குறேன். இதைத்தான் ஜான் வந்து ஏற்கனவே இந்த பேனரில் வைக்கிறது இதெல்லாம் அவன் தடுத்துருக்கிறான். இப்போ நான் கேட்குறது என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல நீ பிரைமரி ஃபோர்ஸ்னால் ஏன்டா வந்து இவனை அனுப்புறீங்க? நான் கேள்வி அதுதான். 2வது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு தெரியாது யாருக்கு? புஷியானந்துக்கு. அப்போ நீங்கள் வந்து கேட்டால் அங்கே ஒரு ஐஏஎஸை வர வச்சுருக்கீங்கல்ல, கொடுங்க, ஐஏஎஸ் கிட்ட கொடுங்க, ஐஆர்எஸ் கிட்ட கொடுங்க, அவர் செய்யட்டும் அந்த வேலையை. அப்போ இந்த இடத்துல கொடுங்க, நான் தான் போவேன், நான் தான் அதை பண்ணுவேன். இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது சார் அவனுக்கிட்ட. எதுக்கு யாரை அனுப்பணும் இன்னும் தெரியல, அந்த கட்சியில் எதுக்கு யாரை பயன்படுத்தணும் இன்னும் தெரியல. அப்போ வழக்கு வருது சார், வழக்கு போட்டது கரெக்ட். ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, அவ்வளோ ஆர்கியூமெண்ட் நடக்குது. எதுக்கு ஒரு போலீஸ்கார்ட்ட எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணினார்? ஏங்க டிராஃபிக்கில் வந்து வண்டி விட்டிங்கன்னா எடுக்க தாங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் புஷியானந்த் வர சொல்லி பிளாக் பண்ணிடலாமா? அவ்வளோ பேர் அப்பட்டாக்கிறேன்னா புஷியானந்த். நான் கேட்குறேன், புஷியானந்த் யார்? முதல்ல ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பொட்டலம் கட்டி முதல்ல அனுப்புனாங்க பாண்டிச்சேரிக்கு. இந்த ஸ்டேட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குறேன், இந்த ஸ்டேட்டுக்கு அவனுக்கு என்ன சார் சம்பந்தம்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன வந்து பாண்டிச்சேரியில் புஷியானந்துக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குறேன். ஸோ தப்பான இதை நான் சொல்ல, முதல்ல உங்ககிட்ட அணுகுமுறை சரியாக மாற்றுங்க. முதல்ல பிரைமரி ஃபோர்ஸை சொன்னால் மட்டும் போதாது, அறிவு இருக்கணும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு நான் கேட்குறேன், அவனை போய் எல்லாத்துக்கும் அனுப்புறீங்களா? அறிவு வேணா உங்களுக்கு? எதுக்கு ஐஆர்எஸ் ஒருத்தர் போட்டிங்க?
படிச்ச ஒரு ஆள் இன்னும் எவ்வளோ வேறு ஆளே கிடையாதா? நான் கேட்குறேன், மாவட்ட அளவில் வேறு ஆள் கிடையாதா? அப்போ இதுவே தெரிஞ்சு உங்கள் லட்சணம் என்னன்ட்டு ஸ்ட்ரக்சரல்னு அர்த்தம். மாவட்ட பொறுப்பில் இருக்கங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க. சரி, அப்படியே கேட்டால் மாநில பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அனுப்புங்க. ஐஆர்எஸ் இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகள் யார் யார் வரணும், இந்த நிகழ்ச்சிக்கு யார் வரணும்? 5 பேர்னா 5 பேர் தான் வரணும், மற்ற யாரும் உள்ளே வரக்கூடாது. என்ன முடிஞ்சிச்சு? அப்படியே படையோடு போகிறீங்க. இது அசிங்கம், அது ரொம்ப தப்பு சார். அது அதிகாரிகளுக்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சமயத்தில். அவங்களும் 1000 பிரச்சனை, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லா அண்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதை பார்ப்பாங்களா? நீங்கள் வந்து எத்தனை பேர் வரீங்க, என்ன மனு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா ஒரு தந்திரம். உடனே வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. என்ன கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி ஏன்டா அனுமதி மறுக்கிறாங்க? நீங்கள் லட்சணமாக நடத்துறீங்க, ஒரு நிகழ்வாவது ஒழுங்காக நடத்துறீங்களா? தருதலைகளை போட்டு நடத்துறீங்க. எல்லாம் 1000 சேரை உடச்சா 500 சேரை உடச்சான்ட்டு ஒரு மாநாடும் இழவு தானே எடுக்கிறீங்க. 3 பேர் இழவு எடுத்தீங்க. உண்மையா இல்லையா? எல்லா மாநாடுக்கும் எல்லா கட்சியிலும் இது நடக்குது சார். எல்லா கட்சியும் கிடையாது சார். வைகோ வந்து கட்சியை விட்டு வெளியேறினார். 6 பேர் இறந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தீக்குளிச்சு இறந்தாங்க. 6 பேர் இறந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த 6 பேர் குடும்பம் இன்றைக்கும் கேள்விக்குறி தான். அவங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன நிவாரணம் கிடச்சிது ஒன்றும் தெரியல. 6 பேர் இருந்தாங்க கட்சியில் வந்து இறந்து. அதுக்கு பிறகு மாவட்ட வந்து மாநாடு நடத்தும் போதோ இல்லை பேரணி நடத்தும் போதெல்லாம் யாரும் ஆகலை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் ஏற்படக்கூடிய சில நெருக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து கட்சி நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வைக்கம் இதில் பற்றுள்ளவங்க இறந்துருக்குறாங்க. அது கூட கைது நடவடிக்கை போது அந்த மாதிரி. இங்கே அது அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஒரு மாநாடு நடத்தினாலே முதல் 6 பேர் சத்தம், இந்த முறை 3 பேர் சத்தம். 2 பேர் சத்தது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து வெயிலோட உச்சி வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி. சார் விஜயா கூப்பிட்றாரு, மாநாடு 6 மணி 5 மணிலேருந்து துவங்குது சார். இவங்க காலையில் 7 மணிக்கு போய் உட்காந்து விஜய் நீ 7 மணிக்கு வந்து உட்காந்து. காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ரசிகர்லாம் வச்சுருக்கிறீங்க. விஜய் பார்க்க வந்த கூட்டம் அது. நீங்கள் கட்சியோட அரசியல் தலைவரை பார்க்க வந்தாங்கன்னா கரெக்டாக அந்த டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் மாநாடு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா மேலே பந்தல் போட்டிருக்கு. நீங்கள் திறந்த வழியில் வந்து ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறீங்க. பந்தல் போடுங்க, மேலே போடுங்க, பந்தல் போடுங்க, அதெல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் ரசிகர்களை வந்து நீ தொண்டராக மாற்றவே இல்லை. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடுறாங்க. நான் 15 லட்சம் பேர் வரட்டும், 8 லட்சம் பேர் சார், ஓட்டு போகிறது வரைக்கும் உறுதி கிடையாது சார். ஓட்டு வந்து அந்த பேலட் பாக்ஸில் வந்து பட்டன் அழுத்துற வரைக்கும் உறுதி கிடையாது. எல்லாம் வந்து நான் நடிகரை பார்க்க வந்த கூட நீங்கள் விஜயகாந்த் பண்ண மாதிரி பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் பண்ணதை பண்ணவே இல்லை. ரசிகரை தொண்டராக மாற்றினார். இது வரைக்கும் என்ன மாற்றினீங்க? விஜயோட வந்து கட்சி செயல்பாடு இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச மாநாட்டில் கலந்துக்கிறது பேசுறது போனது எல்லாமே மொத்தமாக இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் தான். கட்சிக்காக விஜய் ஒதுக்குற நேரம், மக்களை சந்திக்கிற நேரம், தொண்டரை சந்திக்கிற நேரம், ரசிகர்களை சந்திக்கிற நேரம். அதுதான் வெளியில் வராரு. மொத்தமே 1 மாத காலம் சார். மொத்தமே 3 மணி நேரம் தான் இதில் இருக்குது. இப்போ கூடுதலாக இப்போ நீங்கள் வரீங்க, அந்த 3 மணி நேரத்தில் இழப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் செத்துட்டாங்க. ஒரு போலீஸ்கார் உட்பட 10 பேர் செத்து போயிட்டாங்க. கட்சிக்காக நீங்கள் ஒதுக்குற நேரம் எவ்வளோ? 3 மணி நேரம் இறப்பு. அதனால நீங்கள் பிரச்சாரத்துக்கு இல்லை, நீங்களும் சார் இப்போ நான் இருக்கிறேன் சார். நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். நான் என்ன பாதுகாப்பாக நடத்துகிறேன் சார்? ஒரு கல்யாணம் நடக்குது சார். கல்யாணத்தில் சமையல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வருது. கல்யாணத்தை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வருது. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து ஒரு பெண்மணி இறந்துடுறாங்க. ஒரு சென்னையிலே நடந்த சம்பவம். இறந்துடுறாங்க. வேலை செய்கிற சட்னி ஏதோ அரைக்க போகிறாங்க, ஈரம் பட்டு ஏதோ அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஏதோ இறந்துடுறாங்க. காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணுச்சு. யார் மேலே பண்ணுச்சு தெரியுங்களா? யார் மேலே? அந்த மண்டபத்தோட மேனேஜர் மேலேயும் கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்க, யார் புக் பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு போட்டாங்க. நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏங்க கல்யாணம் நடத்த நான் வாடகை கொடுத்தா நான் கல்யாணம் நடத்துகிறேன் அப்படி சொல்ல முடியும்? மேனேஜர் சொல்ல முடியுமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் மண்டபத்தை வாடகை கொடுத்தேன், அவ்வளோதான். அவங்க போய் சட்னி அரைக்கும் அவங்க தானே பார்த்து அரைச்சிருக்கோம், சமையல்காரன் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சொல்ல முடியுமா? வழக்கு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் இந்த மரணத்துக்கு காரணம் யார்? அது இருக்குல்ல. இந்த உங்களுக்கு தெரியும், வேளாண் கல்லூரியில் 3 மாணவிகள் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து கொளுத்தப்பட்டது தெரியும் உங்களுக்கு. அதில் யார் ஃபஸ்ட் அக்யூஸ் தெரியுங்களா? அந்த பஸ்ஸுக்கு தீ வச்சவனும் பெட்ரோல் வாங்கி வந்து கொடுத்தவனும் அதெல்லாம் கிடையாது. யார் முதல் கேட்டால் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜெயலலிதா கைது செய்யும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து யார் வந்து அந்த இடத்துல வந்து தலைமையில் பண்ணாங்களோ அவர் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. அவருக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி பஸ் எரியறது போகிறதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தான் முதல்ல வந்து ஃபஸ்ட் அக்யூஸ்டு. ஏன்னா காரணம் நீ தான், உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கிறது. விஜய் மீது வழக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டது கூட உங்களால் நல்லா தெரியுது.
உங்கள் கட்சி தொண்டனையே தூக்கி பந்து மாதிரி இல்லை குப்பை மாதிரி தூக்கி வீசந்தான் பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் தார்மீக பொறுப்பேற்று விஜய் கிட்ட இருந்து ஒரே ஒரு அறிக்கை, என்னோட பாதுகாவலர்கள் மெய்ப்பாதுகாவலர்கள் செய்தது தவறு, அதை நான் உங்ககிட்ட நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், இல்லை வருத்தம் தெரிவிக்கிறேன், ஒரு செய்தி. அப்போ என்ன உனக்கு பொறுப்பு இருக்குது? நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அப்போ நாளைக்கு இந்த பிரச்சார கூட்டங்கள் என்ன ஒன்றா நடக்கும் சார். சார் யாருமே சிந்திக்காத சர்வாதிகார சிந்தனை சார். இந்த கிரீஸை தடவுறது யாரும் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த முட்டாள் செய்வான் சார் கிரீஸை தடவுறது? நீ வேணா சொல்ல அந்த ரேம்பில் ஏறி என்னை வந்து கிட்ட வந்துடுவானுங்க, அதனால் நான் ரேம்பில் வேணா நான் நடக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம் நீ. ஆனால் நீ ரேம்ப்லேயும் நடப்ப, அதுக்கு ஏறாமல் இருக்குது கிரீஸ் தடவை. எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி அது, அற்ப சிந்தனை இல்லை அது. அதுதான் நான் சொன்னேன். அப்படியே ஹிட்லர் சிந்தனை பண்ணான். என்னென்னு கேட்டான், எங்கடா இங்கே லட்சக்கணக்கான பேரை கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி தோட்டா செலவு பண்ணுறதா இருக்குது, எவ்வளோ செலவாகுது ஒரு சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாகிடுது. அவன் 100 பேர் ஒரு நாளைக்கு 100 பேர் தான் அவனால் சாவடிக்க முடியுது. அவனோட ஒரு நாள் வந்து ஊதியம் என்ன ஆகுது, துப்பாக்கி தோட்டோட செலவு என்ன ஆகுறது, இதெல்லாம் முட்டாள்தனம் இது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கொல்லவே வேணாம் நான் முடிவு பண்ணான். என்ன பண்ணான்னு கேட்டான், ஒரு பெரிய கூடாரத்தை அமைச்சான். அந்த கூடாரத்து பேருக்கு வந்து ஒரு 10,000 பேர் உள்ள தள்ளுறான்னா, உள்ள தள்ளிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சீல் வச்சுட்டு கேட்டால் சின்ன ஒரு ஓட்டையை போட்டுன்னு கேட்டால் அதில் வந்து பாய்சன் கேஸ் அனுப்புனான். ஒரே நேரத்தில் 10,000 பேர் அவுட், அடுத்த ஒரு 10,000 பேர் அனுப்பு. சீப்பான செலவில் அந்த வந்து இதுதான் சர்வாதிகார சிந்தனை. இது இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க மனுஷனாக மதிக்கலை, தடவை கிரீஸை தடவை அதே மீறி தாண்டி வந்தால் தூக்கி வீசுகிறான் அவனை. தப்பு சார் இது. என்ன பெரிய அப்புறம் வேறு மாதிரி சொல்லிவிடும் நான். என்ன நீ அவ்வளோ வந்து சுத்தமானவன், நீ நகர தொண்டர் கட்டி பிடிச்சா என்ன ஆகிடுப்போது? திரிஷாலி வந்து லிப்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரிஷாவோட அந்த எச்சி போகாதா உன் வாயில்? நீ அவ்வளோ சுத்தமானவனா நீ? நான் கேட்குறேன், அவ்வளோ சுத்தமானவனா நீ? ஒரு நடிகை போய் கட்டி பிடிக்காது வேற ஒரு நாத்தம் மேலே வரல சார். சினிமா வேற, சினிமா வரட்டும் எது வரட்டும் சார். ஒரு நடிகை கட்டி பிடிச்சி நீ நடிக்கிறல்ல, அப்போ அந்த உடம்புல வேறு போது ரசிகன் கட்டி பிடிச்சா என்ன ஆகிடும் உனக்கு? நான் கட்டி பாதுகாப்பு இதுக்கான சார். பாதுகாப்புலாம் கிடையாது சார், திமிர் தானே இதெல்லாம். ஆனால் என்ன பெரிய பாதுகாப்பு? நீனா அவ்வளோ பெரிய வந்து புட்டினா இல்லை ட்ரம்ப்பா நான் கேட்குறேன், இல்லை நரேந்திர மோடியா உனக்கு வந்து எதிரிகளை ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு? சும்மா இதெல்லாம் வந்து ஹைப்பு கிரியேட் பண்ணுறது, தன்னை பெரிய ஆளுமையாக காட்டிக்கிறதுக்காக பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் 4 தடவை வந்து மக்கள்கிட்ட வந்துட்டாங்க, சீ போனே இவன் தாண்டா விஜய் இதனால இவன் பெரிய இது, அவ்வளோதான் ஆகிடும். அதுதான் இங்கே நீங்கள் உங்களை வந்து ஒரு பெரிய பிராண்டாக காட்டணுன்றதுக்காக போடுற சீன் இது. அதெல்லாம் காவல்துறை அனுமதி மறுக்கிறதுல கண்டிப்பாக அவங்களுடைய கேட்குற கேள்வி, கடந்த காலத்தில் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமாகுது. எப்படியும் சாவுன்னு ஆயிடுச்சு. இது ஏற்கனவே மாநாட்டில் ஒரு 6 பேர் சத்தான், இது ஒரு 3 பேர் சத்தான். இப்போ இந்த பிரச்சாரம் கூட்டம் நடக்க போகுது. இப்போ 2வது முறை, முதல் தடவை வந்து வழக்கு எதுவும் போடல, இப்போ 2வது முறை உங்கள் மேலே வழக்கு போட்டாங்க. இது இந்த தூக்கி வந்து வீசினதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி வழக்கு போட்டாங்க. நாளைக்கு நீ வந்து பிரச்சார கூட்டம் நீ நடத்துகிற, காவல்துறை வந்து கோஆப்ரேட் பண்ணணும், காவல்துறைக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், காவல்துறை உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ காவல்துறையோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செயல்பட்டதா? நீங்கள் காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய துறையாக பார்த்தீங்கன்னா, இல்லை திமுகவுடைய ஏவல் துறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வை தப்பு. அவங்க கேட்க ஏன்னா கடந்த காலத்தில் உங்களோட நிகழ்வுலாம் பார்த்தாங்கல்ல. இது வரைக்கும் ஒரே ஒரு போலீஸ் வந்து விஜயோட மாநாட்டில் லட்டி சார்ஜ் பண்ணதா நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு போலீஸ். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் செல்ஃபி எடுக்கிறதுல நம்ம பார்த்தோம் விஜய் நடந்து வந்துட்டு இருக்கும்போது. இது வரைக்கும் ஏதாவது போலீஸ் வந்து அடக்குமுறை பண்ணியிருக்கா? அப்புறம் எப்படி காவல்துறை நீங்கள் வந்து புகார் சொல்கிறீங்க? நீங்கள் காவல்துறைக்கு என்ன தனி இன்ட்ரெஸ்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்போ நீ பண்ணுறது டிராஃபிக்கில் வண்டி நிறுத்தி வர கடாத்தலை, நான் அறிவு வேணா உனக்கு, மாட்டுத்தலை மாதிரி இருக்குது, எவ்வளோ பெரிய தலை இருக்குது, மூளை வேணா, எப்படி இருந்தாலும் வண்டியை நீ நிறுத்தினாக்கா அங்கே போக்குவரத்து அடைஞ்சலாமே யோசிக்கணுமா இல்லையா? நம்ம யோசிக்கிறோம் சார். ஒரு வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 யோசனை பண்ணுறோம். இந்த வந்து வண்டி மற்ற வண்டிகள் எடுக்கிறதுக்கு இடைஞ்சலாயிருமா, நம்ம வண்டி எடுக்க முடியுமா, நம்ம வண்டி ஏதாவது சேதாரம் பண்ணலாம், இப்படி பல யோசனை வந்து வண்டியை விடுறோம். கார் விடுறதும் சரி, பைக் விடுறதும் சரி. நீ வண்டி விடுறது தப்பா? வழக்கு போடாமல் என்ன பண்ணுவாங்க? போடுற வழக்கெல்லாம் பழி வாங்கிறதுக்காக போட்டாங்கன்னு சொல்ல முடியும் சார். போட்டால் சட்டத்தில் உள்ளே இருந்துட்டு வந்தார் வைகோ. இன்னும் விஜய்க்கு பல வழக்குகள் இருக்கும் சார். இப்போ பொதுமக்கள் கூட நீங்கள் வந்து இப்போ பயணப்படுறீங்க, உங்களை வந்து பஸ்ஸில் வரீங்க, எத்தனை பேர் வீலுக்குள்ளே போய் படுத்துமான்னு தெரியாது உங்கள் ஆளுங்களை. கொலை வழக்கு கூட வரும் விஜய் மேலே. இல்லை சார், உண்மை சார். இப்போ அச்சுறுத்துற மாதிரி அச்சுறுத்தம் சார் நடக்கிறது தானே சார். கொலைக்கான காரணம் வரலாம். 307 சொல்கிறேன் சார், 307 வரலாம். நான் சொல்கிறது என்னென்னா 302 வரலனா கூட என்ன அந்த 304 வரும்ல, அடுத்த செக்ஷன் நேரடியாக கொலை வழக்கு வந்து வரலனா கூட அடுத்தது வந்து சில வழக்குகள் வரும்ல. விஜயோட சுற்றுப்பயணத்தில் ஏதோ நடக்க போகுதுன்னு சார் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பண்ண லட்சணம் அப்படி.
நான் தான் சொல்கிறேன், மாநாட்டில் வந்து 3 பேர் செத்து போகிறான் சார். யார் சார் பொறுப்பு? யார் வேணால் எடுத்துங்க. மாநாட்டு உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறான் ஒரு 3 பேர். காரணம் போஸ்ட்மார்ட்டம் ஒரே ரிப்போர்ட் கேட்டால் அவர் வந்து உச்சி வெயில் தாங்க முடியாமல் அவங்க வந்து வேர்த்து அது வந்து காற்று சுவாசிக்க முடியாமல் அவங்க வந்து இறந்தாங்க. ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது கேட்டால் அந்த மரணத்துக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க வெயில் அவங்க நின்னது தான் காரணம். அதுக்கு என்ன பொறுப்பு? சரிங்க சார். நீங்கள் ரோட்டில் நீங்கள் வந்து வாகனத்தை செலுத்துறீங்க, எல்லாம் அவங்க பின்னாடி வரப்போகிறான். எது அந்த வாகனங்கள் மற்ற வாகனங்களுக்கு தடையாக போகுது. இதெல்லாம் நடக்க போகிறது நான் சொல்கிறேன். என்ன அப்பாவிகளை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் செத்தானா கூட பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கொலைக்கான காரணம்ன்ற அந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து 304 கூட மேபி வரலாம். எடப்பாடிக்கும் அனுமதி தரீங்க, விஜய்க்கு அனுமதி தர மாட்டேன்றீங்க சார். எடப்பாடி கிட்ட கூட்டம் வர்றது வேறு சார். எடப்பாடி கிட்ட வரக்கூடிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட நின்று வந்து அவர் பேசுகிற என்ன பேச போகிறாரு பார்க்குற கூட்டம் தான். அங்கே கவர்ச்சியான ஒரு முகத்தை பார்க்க வந்த கூட்டம். ஜெயலலிதா அவருக்கு வந்த கூட்டம் கிடையாது, அங்கே கிடையாது. அவர் எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கவர்ச்சிகரமாக எதுனா இருக்கா சார் அம்சம்? அதுதான் ஏன் விஜய்க்கு தர மாட்டேன்றீங்க? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான ஒரு மனிதர் தானே. நீங்கள் தானே சொல்றீங்க ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமை அவர். அப்போ எடப்பாடியோட விஜய் ஆளுமையாக பார்க்குறீங்க? திமுக கவர்ச்சி தானே சார். இல்லை திமுக. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு சாய் பல்லவியை வர வைப்போம் சரிங்களா? எதில் அமரன் நடிச்ச சாய் பல்லவி வரட்டும். இந்த இடத்துல ஸ்டேஜ் போடுவோம், சாய் பல்லவி வரட்டும். இந்த இடத்துல வந்து காவாலாவை டான்ஸ் ஆடின தமன்னா வர வைப்போம். சாய் பல்லவியும் தமன்னா ஒன்றா சார்? சாய் பல்லவி நடிகை சார். அவங்க நீங்கள் வந்து தமன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி பதுமை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து தமன்னாவை யாரை பார்க்கணுங்க? விஜய் பார்க்கணும். இல்லை நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு யாருக்கு கூட்டம் போகுதுன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி கேட்டால் விஜய்க்கு கூட்டம் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் பதுமையா நடிகை அப்படின்னு பேச அதுதான் சார் கவர்ச்சி பதுமை தான் விஜய். நீங்கள் நடிகை நீங்கள் எடுத்தீங்கன்னா சாய் பல்லவி நல்லா நடிச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடப்பாடி நீங்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும். எடப்பாடி சாய் பல்லவியா அப்படி கூட சாய் பல்லவியாக பார்த்துங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் ஆனால் ஒரு பேசுறது ஒரே பல்லவி தான். அது எடப்பாடி பேச்சு வந்து கேட்டால் ஒரே பல்லவியாக தான் பாடிட்டு இருக்கிறாரு. புதுசாக ஏதோ விஷயம் எடுத்து பேசவே இல்லை. அவர் நாளைக்கு ஆட்சி அமைச்சா நான் என்ன பண்ண போகிறேன்றதுலாம் சொல்லவே இல்லை. அதனால் வந்து என்ன நடந்த விஷயத்தை தான் பேசியிருக்காரு. இனி நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அடுத்த ஆட்சி அமைச்சா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கலாம் பேசவே இல்லை. சரி, அதே வந்து ஒரே பல்லவி தான் பேசுகிறாரு கேட்டேன். அப்போ சாய் பல்லவி தான் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், பார்ப்போம் சார். தாவேகா தரப்பில் விஜய் கண்டு திமுக அஞ்சுது, பர்மிஷனாக தரமாட்டேன் நாங்கள் சுற்றுப்பயணத்துக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. காலம்பல் சார் எனக்கு தெரிஞ்சுக்க விஜய் பெரிய கல்ட்டு சார். அது ஆன்லைன்லேயே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம். பனையூர் வந்துட்டு ஆன்லைனில் தினம் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு போயிடலாமே. உண்மை தானே சார். ஆன்லைன் இப்போ அண்ணன் திரும்ப கூட இருக்கிறாரு. பல மேடைகள் அவர் போனாலும் கூட பார்த்தா சில திடீர்னு வந்து கேட்டால் அவர் வந்து இதில் பேசுவார், ஃபேஸ்புக்கில் வந்து ஆன்லைனில் வந்து வீடியோ போட்டு பேசி விட்டுருவார். அந்த மாதிரி கூட்டம் நிறைய வரும். அதோட நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வந்து எதுக்கு இந்த ஊர்வலம் பிரச்சாரம் இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கும் கஷ்டம், கிரீஸை தடவணும். இப்போ நீங்கள் போய் பாருங்கள் அந்த பஸ் எப்படி இருக்குது, பஸ் எப்படி இருக்கு பாருங்கள். 5 கோடி ரூபா பஸ்ஸு, அது நீங்கள் கிரீஸை தடவணும் ஃபுல்லாக. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் அந்த தொட்டு ஏற மாட்டான். புசியானதுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லுங்க. ஃபுல்லாக கிரீஸை தரணும். சரிங்க சார், சரிங்க சார். அவர் தானே சொல்கிறேன், நான் உன்னை இட்டுன்னு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு தான் ஏன் தெரிய கஷ்டம். எது உன்னை இட்டுக்கிட்டு அவரை இட்டுக்கிட்டு போகிறதுக்குள்ள அவர் சொல்கிற லாங்குவேஜ் பார்த்துக்க எப்படி புஷியானோட லாங்குவேஜ் எப்படி, அவரை இட்டுக்கிட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுது இல்லை? அதுதான் போலீஸும் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் போகிறது பிரச்சனை சார். கண்டிப்பாக போக்குவரத்து மக்களுக்கு பிரச்சனை வரும். அங்கே அப்பாவி மக்கள் யாராவது வந்து ஏதாவது பாதகம் ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பு? காவல்துறை அதிகாரியோட தலை தான் உருளும். ஏன்னா அவங்க தான் அடுத்து சஸ்பெண்ட், அவங்க தான் அடுத்தது அவங்க அப்படின்னு மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்குறாங்களே இல்லை, அந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் அந்த விசிகாரர்கள் அடிச்சிக்கும் போது ஒரு போலீஸ்கார் இருந்தால் அதுங்க என்னங்க பண்ணார் அவர்? கேட்குறாங்களா இல்லையா? என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? துப்பாக்கி 2 பேர் சுட்ட முடியுமா? டம்முன்னு அவருக்கு இந்த ஆர்டர் இருக்குது, தடுக்க தான் முடியும். அவர் இப்படியும் போகிறாரு அப்படியும் போகிறாரு, எந்த பக்கம் அந்த அந்த மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த சூழ்நிலை ஆர்டர்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அதிகாரி இருந்தாலும் கூட அங்கே. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஏங்க விஜய்க்கு இந்த மாதிரி அனுமதி கொடுத்தாங்க, விஜய்க்கு போகிற அவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துட்டு அப்படியே கை காமிச்சிட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னா அவர் எம்ஜிஆர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம்னா யார் பொறுப்பு? காவல்துறை தான் பொறுப்பு. அப்போ காவல்துறை நீங்கள் நீதிமன்றத்துக்கே போனாலும் கூட காவல்துறை அதிகாரியோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குது சார். அவங்க டிஸ்கஷன் பவர் ஒன்று இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருக்கும் காட்சியாக இருக்குது. நீதிமன்றத்துக்கு கூட ஒரு காட்சியாக தானே இருக்குது. சேர் 5000 சேர் உடச்சிங்க, 10,000 சேர் உடச்சிங்க, வந்து அந்த வாடகைக்கு பொருள் கொடுத்தோன்னே காரி துப்புற மாதிரி தானே இருந்தது. கார்பரேஷனுக்கு வந்து இழப்பீடு தரன்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. அப்போ உங்களால் ஒரு நிகழ்வை வந்து திறம்பட நடத்த முடியல. சாதாரண ஒரு மனு கொடுத்த விஷயத்தில் ஒரு கேஸை வாங்கினீங்க. போய் ஒரு மனு கொடுக்குறீங்க, அனுமதி கேட்டு மனு கொடுக்குறீங்க, அதில் கேஸை வாங்கிட்டீங்க. மனு கொடுக்கும் போதே கேஸ். அதான் சொல்லலை, புஷியானது காலை வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடி சார். நான் தான் சொல்கிறேன்னே,
புஷி ஆனந்த் இருக்கிறது அந்த கட்சி வழங்காது. இதெல்லாம் யார்கிட்ட இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுக்குன்னு சார் ஐஆர்எஸ் சேர்ந்துட்டான்றீங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டீங்க, என்ன தான் கொடுப்பீங்க அந்த ஆளுக்கு வேலை? அந்த ஐஆர்எஸ்க்கு என்ன வேலை? அருள்ராஜ் ஐஆர்எஸ் என்ன வேலை அந்த கட்சியில் சொல்லுங்கள்? இதெல்லாம் தான் சார் செய்யணும். எலெக்ஷன் சம்மந்தமான வேலைகள், எலெக்ஷன் கமிஷன் போகிற வேலைகள், அனுமதி கொடுக்குற வேலைகள், இதெல்லாம் தான் வந்து ஒரு ஐஆர்எஸ் பண்ணணும். படித்த பிள்ளை வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நான் தான் போவேன். ஒரு இடத்துல சாவுக்கு போனாலும் அங்கே நான் தான் போனமாக இருப்பேன். கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளை எழுப்புங்க. இப்போ வந்து புஷியானதுக்கு வந்து ஒரு தொண்டர் கல்யாணத்துக்கு அனுப்புகிறான்னு வச்சுக்கலாம். ஏய் எழுந்துரா மாப்பிள்ளை எழுந்துரா, போய் அங்கே போய் உட்காந்துப்பியா? நான் கேட்குறேன், புஷியானது கேட்குறேன். சாவுக்கு போகிறேன், ஏய் பொண்ணை தூக்கி அப்படி அனுப்புங்க சொல்லிட்டு நேரம் போய் படுத்துட்டு மாலையை போட்டுப்பியா? யோசிச்சு பாருங்க. அப்படி தான் இருக்குது புஷியானதோட நடவடிக்கை. அடிப்படை அறிவு இருக்காது. வியூகம் அமைக்கிறோம், வெங்காயத்தை அமைக்கிறோம்னு சொல்கிறான். அறிவு இருக்காடா உங்களுக்கு? யாரை எதுக்கு அனுப்பணும் ஒரு விவசாய வேணாம்? நான் கேட்குறேன், இந்த ஜானாரக் சமயம் நான் கேட்குறேன். எல்லாத்துக்கும் அவன் தான் சார் பொறுப்பு. அங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு. இன்னத்தை வியூகம் அமைச்சு கீழ்ச்சிட நீ? நான் கேட்குறேன். தப்பான விஷயம். கேச போகிறது தப்பு கிடையாதுன்ற நான். போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சுன்னா யாரும் கேட்பேன். நான் சாதாரண மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. யாரை கேட்பாங்க? போலீஸை தான் கேட்பாங்க. என்னங்க போக்குவரத்து அங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இந்த சீனை ஓட்டிகிட்டு இருப்பீங்க? நான் கேட்குறேன். அவர் கல்ட்டு, அவர் பிம்பம், அவர் இப்படி, அவர் அப்படின்னு. பார்ப்போம் சார். தலைவர் விஜய் அவர்கள் 13ஆம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை துவக்க போகிறாரு. என்னதான் நடக்குது? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதா, இல்லை சுமூகமாக போகிறாரான்னு? விஜய் மீது கொலை முயற்சி, கொலை வழக்கு வராமல் இருந்தால் சந்தோஷம் சார். அவ்வளோதான். தமிழுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோதான். நன்றி சார். நன்றி சார்.